இன்றைய தினம் மோகினி ஏகாதசி. பொதுவாக ஏகாதசி தினத்தன்று கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டி துதித்து பஜனை செய்து உபவாசம் இருந்து அவர் அருளை பெறுவதற்காக செய்தால் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த தினத்தை மோகினி ஏகாதசி என்று ஏன் கூறுகிறார்கள் என்றும் பார்ப்போம். ராமபிரான் வசிஷ்டரை அணுகி அவரிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். ராமபிரானே அவதார புருஷன். அவர் தனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களும் தொல்லைகளும் இருக்கின்றனவே, மனிதர்களுக்கு தீராத துக்கமும் கஷ்டங்களும் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து அதிலும் அவர்கள் கஷ்டமடைகிறார்களே, இதிலிருந்து மீள்வதற்கு என்ன உபாயம் என்று கேட்கிறார். அப்பொழுது நாம் அறிந்த விஷயமே இது. ராமபிரானோ கிருஷ்ணரோ மனித பிறவி எடுத்து அவதாரம் எடுத்து அதில் அவர்கள் வாழ்ந்தது மனிதர்களுக்கு வாழ்வது எப்படி, நீதிமுறைகளும் மற்றவையும் கற்றுக் கொடுப்பதற்கே என்று நாம் அறிவோம். வசிஷ்டரிடம் இந்த கேள்வியை ராமபிரான் கேட்பது நமக்காகவே கேட்பதாக தோன்றுகிறது. ராமரே பெருமாளாக அவதாரம் எடுத்தாலும் இந்த கேள்விக்கு வசிஷ்டர் அவரிடம் எம்பெருமானை, அதாவது பெருமாளுக்கு பெருமாளை நினைத்தும் அவரை பஜித்தும் துதித்தும் உபவாசம் செய்தும் பிரார்த்தனை செய்வதனால் மோட்சத்திற்கு வழி கிடைக்கும் என்று வசிஷ்டர் கூறுகிறார். ராமருக்கே வசிஷ்டர் இந்த ஏகாதசி, அதாவது மோகினி ஏகாதசி விரதத்தை கடைப்பிடித்து திருவரங்க பெருமானை துதித்து அவரது ஆசியை பெறலாம், அதனால் மோட்சம் கிடைக்கும் என்று கூறுவதால் இது மிக மகத்துவபூர்வமான ஏகாதசியாகும். இதற்கு மோகினி ஏகாதசி என்று பெயர் வந்ததற்கு காரணம் பார்ப்போம். மோகினி அதி ஆகர்ஷணம் மிகுந்தவள். அதேபோல் இந்த ஏகாதசியை ராமருக்கு வசிஷ்டர் கூறுவதனால் ராமபிரானையும் அவர் தன் அழகில் மட்டுமல்லாமல் அவரது குணங்களாலும் அவர் மிகவும் மகத்துவபூர்வமானவர், அவர் அழகிலும் மிகவும் சிறந்தவர் என்று படித்திருக்கிறோம் நாம். வால்மீகியும் சரி, கம்பர் ராமாயணத்தில் கம்பரும் இதை பல இடங்களில் வர்ணிக்கிறார்கள். ராமரது அழகை கவர்ச்சியை வர்ணிக்கும் பொழுது அவர் ஒளிமயமானவர், தேஜோமயன், ஆகர்ஷ பூர்வமானவர் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த தேஜோமய ராமருடன் இந்த ஏகாதசி இணைந்திருப்பதால் இதை மோகினி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய தினம் கிருஷ்ண பிரானை மட்டுமல்லாமல் ராமரையும் துதிப்பது பலனளிக்கத்தக்கது. நாம் அறிவோம், ஆண்டாள் கிருஷ்ணனை தன் மனதுக்கு இனியவனாக கருதினாள். இன்றைய இந்த ஏகாதசி தினத்தன்று ராமர் சம்பந்தமான ஆண்டாள் அருளி செய்த மனதுக்கு இனியான் என்ற பாசுரத்தை பார்க்கலாம். கனைத்திளங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இணையானை பாடவும் நீ வாய் திறவாய், இனித்தான் எழுந்திராய், ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். கனை திளங்கற்றெருமை கன்று கிறங்கி, கனை திளங்கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை
கோமானை சேற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீவாய் திறவாய் இனிதான் எழுந்திராய் இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். சீதாராமச்சந்திரமூர்த்தி பாதாரவிந்தங்களே சரணம் சரணம் சரணம்.